காலை வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு சோமவாரம், 2வது வாரம். இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு ரொம்ப விசேஷமான, ஒவ்வொரு சோமவாரம் விசேஷமான ஒரு நாள் தான். இன்றைக்கும் எல்லாரும் விரதம் இருந்து சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கோவில் கிளம்பிட்டுருக்கேன். என்ன சமையல்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 10 மணிக்கு அபிஷேகம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கோவில் கிளம்பிட்டுருக்கேன். நம்ம வாங்க கோவிலில் போய் அபிஷேகத்தெல்லாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் சிவனோட அருள் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பாருங்க, சுவாமி கும்பிடாச்சு. சிவனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு திராட்சை பழம் நைவேத்தியம் பண்ணியாச்சுங்க. சாதம் சப்பாத்திலாம் பண்ணணும், வந்து தான் பண்ணணும். கோவிலுக்கு போய்ட்டு 10 மணிக்கு அபிஷேகத்துக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அபிஷேகத்துக்கு. அபிஷேகம் பாருங்கள், ரெடி ஆகிட்டு பண்ணியாச்சு. பால் அபிஷேகம் எல்லாருக்கும் சிவனோட அபிஷேகத்தை பாருங்கள். அடுத்து சந்தனம், இப்படி வரிசையாக ஒன்றா 1 by 1 தயிர் பண்ணியாச்சு. அடுத்தது சந்தனம் அபிஷேகம் முடிச்சாச்சு, வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்ன சமையலுங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சமையல்னா, அவரைக்காய் கேரட் போட்டு கறி, அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன். எப்போ போல் டீ. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்து டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து சாப்பாடு ஒன்றும் கிடையாது. சப்பாத்தியும் ஒரு தால். இந்த பிறகு தால் போகும்போதே பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சூப்பராக வெங்காயம்லாம் இல்லாமல் வெறும் தக்காளி, பச்சை மிளகாய், காரப்பொடி, கேரட் ஒன்று போட்டு நல்லா உப்பு போட்டு பெருங்காயத்தை வாசனையாக கமகமன்னு ஒரு தால் ரெடி. இது தாளித்து கொட்டினா ரெடி ஆகிடும். இங்கே மாவு பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பண்ணணும். அவங்களுக்கு வந்து நேற்றுக்கு வச்ச ரசம், குழம்பு எல்லாமே இருக்குது. நம்ம தானே விரதம், அவங்க ஒன்றும் விரதம் கிடையாது. அதனால் இதுக்கு சூப்பராக மண்பானையில் வச்சு அப்படியே காரக்குழம்பு அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க, எண்ணெய் மிதக்க. அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். சாதம் மட்டும் வடிக்கணும். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சமையல் மெனு தான். வாங்க பார்க்கலாம். சமையல்லாம் முடித்து பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாயிடுச்சு. சமையல் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சூப்பராக அவரைக்காய் கேரட் போட்டு பாசிப்பருப்புலாம் போட்டு சூப்பராக அட்டகாசமான ஒரு கறி, ஒரு சப்பாத்தி, தயிர் சாதம், தால், ஒயிட் ரைஸ் எல்லாமே பண்ணியாச்சு. அடுப்பும் தொடச்சி எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. பாத்திரமும் தேய்ச்சாச்சு. பாருங்கள், சிம்பிளான ஒரு எளிமையான சமையல் தான். வத்த குழம்பு, ரசம்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நான் இதெல்லாம் காட்டில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சோமவாரம் அபிஷேகத்துக்கு சாயங்காலம் பக்கத்தில் காமேஸ்வரன் கோயில், நீங்கள் அந்த கோயிலும் பார்த்துருப்பீங்க, பெருமாளோடு சேர்ந்து அப்படி இருப்பாங்க. முதல்ல அம்பாளுக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு பண்ண போகிறாங்க. ஒரு 6:30 மணி வாக்கில் தான் எல்லாமே ஆரம்பித்தாங்க. வரும்போது இன்றைக்கி டைம் ரொம்ப லேட்டாக ஆகிட்டு ஆரம்பித்தாங்க. போன வாரம் சீக்கிரமே ஆரம்பித்து 7:30 வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மஞ்சள், குங்குமம், சந்தனம் வரிசையாக 1 by 1 பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து சிவன் அபிஷேகத்தை பாருங்கள். அடுத்தது சிவனுக்கு பண்ண ஆரம்பித்தாச்சு. அடுத்தது சிவனுக்கு பண்ணிவிட்டு அலங்காரம், ஆராதனை, தீபாரணம் எல்லாம் பாருங்கள். அடுத்தது அலங்காரம் பண்ணியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு வந்து சப்பாத்தி பண்ணணும். காலம்பரை பண்ணி நான் மாவு மீதி வச்சுருந்தேன். அதை அப்படியே சப்பாத்தி பண்ணிவிட்டு, தாலும் இருந்தது, அதை அப்படியே சுட பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டாச்சுங்க. ரைஸும் இருந்தது. இருக்கிறத எல்லாமே நைட்டு வந்து இந்த ஒரே ஒரு பாத்திரம் தான் மிஞ்சி போச்சு. எல்லாமே தேய்ச்சிட்டேன். ஏன்னா பால் காய்ச்சின பார்த்தா எப்போதுமே தேய்ச்சிடுவேன். அப்போ அதையும் தேய்ச்சிடலான் இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஜீரக தண்ணி ஊற போட்டேன். ரெகுலராகவே நீங்கள் ஜீரக தண்ணி கொடுங்க. பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஹீட்டாக பாடி இருக்கிறவங்களுக்கு அந்த குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கூல் ஆகிடும். ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு ஜீரக தண்ணி கண்டிப்பாக குடிங்க. வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு மண்டே விளாக் முடிச்சிடலாம். நாளைக்கு டியூஸ்டே விளாக பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு டியூஸ்டே விளாக் எல்லாருக்கும் நல்லதாக பிறக்கட்டும். Sweet dreams. Good night. Bye.